சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நானே இப்போ சொல்கிறேன். என்னன்னாக்கா அந்த டைமில் ஓகேவா, இப்போ இருக்கான்னு தெரில அந்த ப்ராக்டிஸு, அந்த டைமில் இந்த மேட்ச் சார்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு பிசிசிஐ இந்த ப்ரைஸ் சார்ந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை விட அதிகமாக நாங்கள் டபுளாக தரோம். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பரிசுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸை அவ்வளோ உத்வேகம் பண்ண மேனேஜ்மெண்ட் தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டு. அப்போ ஏற்பட்ட மேனேஜ்மெண்ட்டு இப்போ விழிப்பெதுங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்களே. என்னடா இது, போன வருஷமும் ஒரு மாதிரி விளையாண்டாங்க நம்ம பசங்க, சரி ஃபேன்ஸ் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் நம்மளை டவுன் பண்ணாமல், இந்த வாட்டி ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மேனேஜ்மெண்ட்டு. இவங்க இந்த முறை புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சே ஆகணுங்க. வீரர்களுக்கு புத்துயிர் கொடுக்குற மாதிரி சம்திங் எதனா புதுசாக யோசிச்சே ஆகணும். அப்பேற்பட்ட கட்டாயத்தில் தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் ருத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அந்த ஒரு ஷாட்டே ஆடி இருக்க வேணாம், தேவையில்லாமல் ஆடினார்ல, ஸ்டெம்பு பொழந்துச்சுல. அப்போ இப்படி ருத்துவோட அந்த ஹார்ட் பிரேக் இருக்குல்ல, அதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரைச்சி கொட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் நம்ம பேக் பண்ணாமல் வேற யார் பேக் பண்ணுறது? ப்ராக்டிஸ் செஷனில் எந்த அளவுக்கு கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா? கண்ணில் தெரியுது அந்த வெறி. அடுத்த மேட்ச்சில் ஆவலோடு எதிர்பார்க்குறேன். சஞ்சு செஞ்சுரி போடுறாரோ இல்லையோ, ருத்து ஒரு பெரிய ஆங்கர் ரோலை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் அடுத்த மேட்ச்சில் வெளிப்படுதான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பிரவிஸ் கண்டா வர சொல்லுங்கன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு பிளேயருக்காக தான். பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது பிரவிஸ் இன்னும் டீம் கூட ஜாயினே பண்ணல நினச்சிட்டு இருப்பீங்க. வந்துட்டாரு. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் மேட்ச் நடந்துச்சுல, அப்போ கூட டக் அவுட்ல உட்காந்துட்டு இருந்து வேற யாரும் இல்லை, நம்ம பிரவிஸ் தான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஜெர்சியில் அவரை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் மேட்ச்சில் மட்டும் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு ஒரு களம் இறங்கி இருந்தா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு பிரேக் த்ரூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பிரவிஸ் கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸான செய்தி வரும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது பிளான் பண்ணதை விட முன்னாடியே நான் போட்டிகளை களமிறங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதை விட நல்ல செய்தி வேற என்னங்க இருக்க போகுது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. ஏன்னா வர்றோம் போறவங்களாம் கலைக்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன பசங்களாம் கொட்டி அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு நம்ம டீமை. அப்போ இருக்கிற டீமுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கணும்னா அந்த கீ பூஸ்ட்டை வந்தே ஆகணும்.